குருவே சரணம். ஒரு மாணவனா இருக்கிறதுக்கு முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனிமனித ஒழுக்கமும், நேரத்தை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற நுணுக்கமும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தனிமனித ஒழுக்கம் எப்படி சாத்தியம்? அதாவது அவனுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். எது சரி, எது தப்பு அப்படிங்கிற ஒரு ஞானம் அவனுக்கு இருந்தால் மட்டும்தான் தனிமனித ஒழுக்கம் சாத்தியமான ஒரு விஷயம். அந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? தாய் வழியா, தந்தை வழியா அல்லது ஆசிரியர் வழியாகவும் கிடைக்கலாம். இல்லைனா காலம் தரும் அனுபவத்தாலையும் கிடைக்கும். தனிமனித ஒழுக்கம்னா நமக்கு சொந்தம் இல்லாத எந்த ஒரு பொருள் மேலேயும் நம்மளுக்கு ஆசையும் மோகமும் இருக்கக்கூடாது. அதுதான் தனி மனிதனோட ஒழுக்கத்தில் முதல் நிலை. நேரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற யுக்தி தெளிவாக தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீ நாளைக்கு ஒரு பெரிய வீரனாக மாற முடியும். இல்லைன்னா சாதாரண ஒரு மாணவனாக இருக்க வேண்டியது தான். தனிமனித ஒழுக்கமும் நேரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற வித்தையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு குருக்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் ஒரு குருக்கிட்ட நம்ம சேர்ந்துட்டோம்னா அவர் இதை ரெண்டையும் சரி செய்கிறதுக்கு தான் முதல் நிலை பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தருவார். அந்த பயிற்சியில் உனக்கு இதைத்தான் அவர் முழுசாக கற்றுக் கொடுப்பார். அதை நீ உணரணும். அதை எப்போ நீ உணர்றியோ அதிலிருந்து ரெண்டாவது கட்டத்துக்கு உன்னை அவர் கொண்டு போவார். குருவோட பயிற்சியில் ஜெயிக்கணும்னா அதுக்கு மாணவனோட சமர்ப்பணம் ரொம்ப ரொம்ப